صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை எல்லாம் அல் குர்ஆன் அல் ஹதீஸின் அடிப்படையிலே தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். மனித வாழ்க்கையிலே பிறப்பு முதல் இறப்பு வரையிலும் மனித சமுதாயம் சந்திக்கின்ற உலக சம்பந்தமான காரியங்களாக இருக்கட்டும், மறுமை சம்பந்தமான காரியங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு காரியங்களிலும் அமானிதத்தை பேண வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வலியுறுத்துகின்றார்கள். ஒவ்வொரு காரியங்களிலும் அமானிதத்தை நாம் பேணுகின்ற பொழுது அந்த காரியம் ஒரு இபாதத்தாக, ஒரு வணக்கமாக கணிக்கப்பட்டு அதற்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையிலும் நன்மைகளை வாரி வாரி வழங்குவான். அமானிதம் சம்பந்தமான செய்திகளை நாம் பார்த்து வரக்கூடிய இந்த நேரத்தில் வியாபாரத்தில் அமானிதம் என்பதை நாம் பார்த்து வருகின்றோம். வியாபாரம் செய்யக்கூடியவர் உண்மையை சொல்லி வியாபாரம் செய்வாரேயானால் அவர் சுவர்க்கத்திற்கு செல்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறவில்லை. மாறாக நபிமார்கள், சித்தீகீன்கள், சுகதாக்கள், நல்லடியார்களோடு அவர் சுவர்க்கத்திலே வீற்றிருப்பார் என்ற நற்செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். விற்பனை செய்பவரும் பொருளை வாங்கக்கூடியவரும் நேர்மையாக நடக்க வேண்டும், நீதமாக நடக்க வேண்டும், உண்மையாளர்களாக அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். இப்படி நடந்தால் விற்பவரும் வாங்கக்கூடியவரும் சுவர்க்கம் செல்வார்கள் என்பதில் மாற்று கருத்திற்கு இடமே கிடையாது. ஆனால் இன்றைக்கு நாம் உலகத்தில் பார்க்கின்ற பொழுது பெரும்பாலான மோசடிகள் வியாபாரத்தில் தான் நடைபெற்று வருவதை கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம். தரம் குறைந்த பொருட்களை கூட நல்ல தரமான பொருள் என்று ஏமாற்றி விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகளும் ஒரு சிலர் இன்றைக்கும் காட்சி தருகிறார்கள். கலப்படம் செய்து ஏமாற்றி விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகள் சுவர்க்கத்தின் வாடகை கூட நுகர முடியாது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றது. எடையில் மோசடி செய்வது, அளவில் மோசடி செய்வது, இதுவும் இன்றைக்கு பரவலாக காட்சி தருகிறது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பெரும்பாலும் வியாபாரிகள். அவர்கள் வியாபாரத்திலே நேர்மையாக, நீதமாக, உண்மையாக நடக்கவே மாட்டார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த சமுதாயத்தை திருத்துவதற்காக, நேர்வழிப்படுத்துவதற்காக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிற ஒரு நல்லடியாரை அந்த சமுதாயத்திலிருந்து தேர்வு செய்து அந்த சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பி வைத்தார். அல் குர்ஆனிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது 7வது அத்தியாயம் சூரத்துல் ஆராஃப் அதில் 85வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான்.
வைலா மதியன அகாகும் ஷுஐபா, மதியம் என்னும் நகருக்கு அந்த நகரில் வாழக்கூடிய ஒருவரை நாம் நபியாக அனுப்பி வைத்தோம். அவர் கூறுகின்றார், யா கௌமி, என் சமுதாயமே, உஅ்புதுல்லாஹ, அல்லாவை மட்டும் நீங்கள் வணங்குங்கள். உங்கள் வணக்க வழிபாடுகளை அல்லாவிற்கு மட்டும் நீங்கள் செலுத்துங்கள். மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அல்லாஹ்வை அன்றி வணங்கப்படுவதற்கு வேறு கடவுள், வேறு இறைவன் உங்களுக்கு கிடையாது. கது ஜாஅத்துக்கும் பையினத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனின் புறத்திலிருந்து தெளிவான அத்தாட்சிகள் உங்களுக்கு வந்திருக்கின்றது. ஃபஅவ்ஃபுல் கைல வல் மீசான, கைல் என்று சொன்னால் முகத்தல் அளவு என்று சொல்வார்கள். முகத்தல் அளவு என்று சொன்னால் 100 ml, 200 ml, 1 லிட்டர், 2 லிட்டர் என்று நாம் சொல்கின்றோமே, இதுதான் கைல், முகத்தல் அளவை. அந்த முகத்தல் அளவையையும் வல் மீசான, நிறுத்தல் அளவை, 1 கிராம், 2 கிராம், 100 கிராம், 1 கிலோ, 1 டன் என்று நாம் சொல்கின்றோமே, இதுதான் மீசான். அப்போ முகத்தல் அளவையாக இருக்கட்டும், நிறுத்தல் அளவையாக இருக்கட்டும், இவைகளை வாங்க வரக்கூடியவர்களுக்கு முழுமையாக பரிபூரணமாக நீங்கள் அளந்து நிறுத்து கொடுங்கள். வலா தபஹசுன்னாஸ அஷியா ஆகும், மக்களுக்கு அவர்களின் பொருள்களை குறைத்து விடாதீர்கள் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்திற்கு கூறுமாறு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே கட்டளையிடுகின்றார். மற்றொரு வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். சூரத்துல் ஹூத் 11வது அத்தியாயம் 85வது வசனம். யா கௌமி அவுஃபுல் மிகியால வல் மீசான பில் கிஸ்தி, முகத்தல் அளவையையும் நிறுத்தல் அளவையையும் நீதமாக நீங்கள் நிறுத்து கொடுங்கள், அளந்து கொடுங்கள், அதிலே குறைத்து விடாதீர்கள். வலா தபஹசுன்னாஸ அஷியா ஆகும், மக்களுக்கு அவர்களின் பொருள்களை நீங்கள் குறைத்து விடாதீர்கள். ஆனால் அளவையிலும் நிறுவையிலும் நீங்கள் மோசடி செய்தால் அல்லாஹுடைய கோபம், அல்லாஹுடைய சாபம் இந்த உலகத்திற்கு ஏற்படும். அதான் அல்லாஹு சொல்லுகின்றான், வலா தஅஸவ் ஃபில் அர்தி முஃப்ஸிதீன், இந்த பூமியிலே நீங்கள் குழப்பம் செய்து அந்த தீமையை ஏற்படுத்தாதீர்கள், குழப்பத்தை நீங்கள் செய்யாதீர்கள் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த வசனங்களிலே குறிப்பிடுகின்றார். அப்போ அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்கின்ற பொழுது இந்த பூமியிலே பல வகையான குழப்பங்கள் ஏற்படும். மழை வெள்ளம் வரலாம், நோய்கள் வரலாம், வேறு வகையான குழப்பங்கள் ஏற்படலாம் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்திற்கு சுட்டி காட்டுகின்றார். அவுஃபுல் கைல வலா தக்கூனு மினல் முஹ்சிரீன் 26வது அத்தியாயம் சூரத்து ஷுஅரா, அதில் 181, 182, 183 3 வசனங்களை நாம் திறந்து பார்க்க வேண்டும். திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லுகின்றார். ஏனென்றால் இது மாபெரிய ஒரு குற்றம். பொதுமக்கள் வியர்வை சிந்தி, இரத்தம் சிந்தி, கஷ்டப்பட்டு, தூக்கத்தை இழந்து, பசியோடும் பட்டினியோடும் கஷ்டப்பட்டு கொண்டு பொருளாதாரத்தை சேமித்து சம்பாதித்து அதை கொடுத்து பொருளை வாங்குகின்றார்கள். 1 கிலோ வாங்குறாங்க, வீட்டுக்கு போய் பார்த்தா 750 கிராம் தான் இருக்குது, 250 கிராமை காணவில்லை. கலப்படம் செய்யப்பட்ட பொருளாக இருக்கின்றது. அரிசி வாங்குகிறார், அதிலே கற்கள் கிடைக்கிறது. அதே நேரத்தில் மற்ற பொருளை வாங்குகின்றார், அதிலே கலப்படம் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களின் மனது எவ்வளவு வேதனைப்படும், சாபம் விடும். அதுவெல்லாம் இந்த வியாபாரிகளைத்தான் தாக்கும். அல்லாஹு சொல்லுகின்றான், அவுஃபுல் கைல வலா தக்கூனு மினல் முஹ்சிரீன், நீங்கள் அளவை பரிபூரணமாக நிறுத்து கொடுங்கள், அளந்து கொடுங்கள், குறைத்து விடாதீர்கள். வலா தபஹசுன்னாஸ வஸீனு பில் கிஸ்தாஸில் முஸ்தகீம்,
நேர்த்தியான தராசை கொண்டு நிறுத்தி நீங்கள் கொடுங்கள். 1 கிலோ பொருள் வாங்கினா 1 கிலோ கரெக்டாக காட்டணும். 900 போட்டவொடனே 1 கிலோ காட்டுற மாதிரி தராசை நம்ம வைக்கக்கூடாது. 1 லிட்டரு பால் 1 லிட்டரு எண்ணெய் ஊற்றியவுடன் தான் அது 1 லிட்டரு என்று காட்ட வேண்டும். 800 ml ஊற்றுனவுடனே 1 லிட்டரு காட்டுற மாதிரி நாம் அந்த படி உலக்கு இவைகளை நாம் வைத்திருப்பது கூட. அதான் வசீனு பில் கிஸ்தாசில் முஸ்தகீம், நேர்த்தியான நியாயமாக காட்டக்கூடிய தராசை வைத்துக்கொண்டு நீங்கள் அளந்து நிறுத்து கொடுங்கள். வலா தபுகசுன்னாச அஷியா ஆகும், மக்களுக்கு அவர்களின் பொருளை நீங்கள் குறைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்கள் மூலமாக வலியுறுத்தி கூறுகின்றார். பகியத்துல்லாஹி கைருல் லக்கும் 11வது அத்தியாயம் 86வது வசனம். இந்த வியாபாரிகள் அளவில் ஏன் மோசடி செய்கிறார்கள்? நிர்வாகிகள் ஏன் மோசடி செய்கிறார்கள்? குறுகிய காலத்தில் பணத்தை சம்பாதிப்பதற்காக. ஏன் கலப்படம் செய்கிறார்கள்? ஏன் ஏமாற்றுகிறார்கள்? போலியான ஒரு பொருளை அசல்தான் என்று சொல்லி ஏன் விற்பனை செய்ய வேண்டும்? ஏன் கலப்படங்கள் செய்ய வேண்டும்? இன்றைக்கு பெரும்பாலும் நாம் நாட்டில் பார்த்து வருகின்றோம். இது ஒன்று சிதம்பர ரகசியம் அல்ல. மிளகாய்த்தூள் வாங்கினால் செங்கல் பொடியை கலந்து விடுகிறார்கள். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கூட அதில் 1ஆம் நம்பர் ஒன்று இருக்குது, 2ஆம் நம்பர் ஒன்று இருக்குது. அதாவது அசலும் இருக்கிறது, போலியும் இருக்கிறது. அறியாத மக்கள் வருவார்களேயானால் அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து ஏமாற்றி அதன் மூலமாக பணத்தை சம்பாதித்தால் இது வியாபாரத்தில் செய்யக்கூடிய அமானிதமா மோசடியா நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கலப்படமான பொருளை சாப்பிடுவதன் மூலமாக எவ்வளவு வகையான நோய்களுக்கு அந்த மக்கள் ஆளாக்கப்படுவார்கள். அதற்கெல்லாம் இவர்கள் தானே பொறுப்புதாரிகள். குழப்பம் ஏற்படுகிறதா இல்லையா? அதான் அல்லாஹ் சொல்லுகின்றார், நேர்மையான முறையிலே வியாபாரம் செய்யுங்கள். நீங்கள் நேர்மை தவறி வியாபாரம் செய்தால் உங்கள் மூலமாக பூமியிலே குழப்பங்கள் ஏற்படும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு சில வியாபாரிகள், இறையச்சம் இல்லாதவர்கள், மறுமையை நம்பாதவர்கள் என்ன செய்கிறாங்க? தராசுக்கு 2 தட்டு இருக்கும். ஒரு தட்டில் எடைக்கல்லை வைப்பார்கள், மற்றொரு தட்டிலே பொருளை வைப்பார்கள். இந்த பொருள் வைக்கக்கூடிய தட்டில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சில வியாபாரிகள் கீழே காந்தத்தை ஒட்டி வச்சுருந்தாங்க. அது 900 கிலோ அரிசியோ பருப்போ சீனியோ மற்ற பொருளோ அதில் வைத்து விட்டால் 900 கிலோ பொருளை வைத்த உடனே அது 1 கிலோவாக காட்டிவிடும். அப்போ 100 கிராம் இவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள். புளியை ஒட்டி வச்சிருவாங்க. அந்த 1 லிட்டரு பாலோ அல்லது வேறு ஒரு பொருளோ திரவமோ விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகள் அந்த பொருளை நசுக்கி வைப்பார்கள். 900 ml ஊத்துறவுடைய 1 லிட்டராக அது காட்டுற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அதை ஏற்பாடு செய்கிறார்கள். அப்போ எந்த ஒரு திரவத்தை நாம் விற்பனை செய்தாலும் 100 ml 200 ml குறைவாக ஊற்றினாலேயே முழுமையாக அது காட்டும். இப்படி நாம் மக்களுக்கு மத்தியிலே கொள்ளையடித்தால் அதில் வரக்கூடிய லாபம் நம்மை வாழ வைக்காது. நேர்மையான முறையில் வியாபாரம் செய்தால் லாபம் குறைவாகத்தான் கிடைக்கும். ஆனால் அந்த குறைவான வியாபாரம் நமக்கு பரக்கத்தான ஒரு வியாபாரமாக லாபமாக நிச்சயமாக இருக்கும். இதை நான் சொல்லவில்லை. அந்த 11வது அத்தியாயம் 86வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், பகியத்துல்லாஹி கைருல் லக்கும், நீங்கள் நேர்மையான முறையிலே வியாபாரம் செய்து கிடைக்கின்ற சொற்ப லாபம், அதான் பகியத்துல்லா, அல்லாஹ் தரக்கூடிய அந்த மீதம், கைருல் லக்கும், உங்களுக்கு மிகவும் சிறந்தது. கலப்படம் செய்து மக்களை ஏமாற்றி அளவையில் நிர்வைகள் மோசடி செய்து நீங்கள் கை நிரம்ப சம்பாதிப்பதை விட குறைந்த வருமானம், அல்லாஹ் தரக்கூடிய அந்த குறைந்த வருமானம் அதுதான் கைருல் லக்கும். எத்தனையோ வியாபாரிகளை நாம் பார்க்கின்றோம். ஆகா ஓகோன்று வாழ்ந்தவர்களெல்லாம் இன்றைக்கு ஒன்றும் இல்லாதவர்களாக பல வகையான நோய்கள், பல வகையான சோதனைகள், பல வகையான குழப்பங்களுக்கு ஆளாகி இன்றைக்கு நடுத்தருவில் வந்து சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் பல வகையான நோய்கள்,
கைகால் வலி, கைகால் நடக்க முடியாமை, பேச முடியாமை, சாப்பிட முடியாமல் எவ்வளவோ சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோமே. இது பரக்கத்தான வாழ்க்கையா? எப்படியும் நாம் சம்பாதிச்சிடலாம். ஹராமான முறையில் பல பேர் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதை அனுபவிப்பதற்கு உடலில் சக்தி வேண்டுமே, வாழ்நாள் வேண்டுமே. அதையெல்லாம் சிந்திக்கக்கூடாதா? கலப்படம் செய்வதன் மூலமாக அதை வாங்கி சாப்பிடக்கூடிய மக்கள் எவ்வளவோ நோய்க்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அதற்கெல்லாம் காரணம் பதில் இவர்கள் தானே சொல்லி ஆக வேண்டும். எனவே வியாபாரத்தில் நேர்மையாக நாம் நடக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலப்படம் செய்வதையும் பதுக்கி வைப்பதை கூட பெருமானார் அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதையெல்லாம் வரக்கூடிய தொடர்களில் நாம் பார்த்து கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நேர்மையான முறையில் வியாபாரம் செய்து வியாபாரத்தில் உள்ள அமானிதங்களை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.